கர்த்தர் இன்று உங்களிடம் சொல்கிறார், நான் நீதியுள்ள தேவன், ஆனா அதே சமயம் இரக்கமுள்ள அப்பாவும் கூட அப்படின்னு அவர் சொல்றாரு. கேளுங்க. பைபிள்ல மீக அதிகாரம் 7 வசனம் 18 இப்படி சொல்லுது, அக்கிரமத்தை மன்னித்து மீறுதலை கடந்து போகிற தேவனை போல் உம்மை போன்றவர் யார்? அவர் கிருபையில பிரியமா இருக்காரு. அதாவது நம்ம தேவன் நம்ம தப்புகளை மன்னிச்சு இரக்கம் காட்டுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஒரு தடவை ஒரு இளைஞன் நீதிமன்றத்துல குற்றவாளியா நின்னுட்டு இருந்தான். அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும்னு உறுதியாயிடுச்சு. இனி வாழ்க்கையே முடிஞ்சுச்சுன்னு நினைச்சு அவன் தலையை குனிஞ்சிட்டு நின்னான். அந்த நேரத்துல நீதிபதி எழுந்து நின்னாரு. சில நொடிகள் அந்த இடமே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ உன் தப்ப ஒத்துக்கிட்டதால சட்டம் அனுமதிக்கிற அளவுக்கு உனக்கு நான் இரக்கம் காட்டுறேன். இத கேட்ட உடனே அந்த இளைஞன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். தண்டனை குறைஞ்சதுக்காக அவன் அழல, தன் வாழ்க்கைக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சதே அதை நினைச்சுதான் அவன் அழுதான். அன்பானவர்களே, இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்குது. சில நேரம் இந்த தப்புக்கு அப்புறம் தேவன் என்னை ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு நாம நினைக்கலாம். அதனாலேயே அவரை விட்டு நாம ரொம்ப தூரமா போயிடுறோம். ஆனா தேவன் பாவத்தை தான் வெறுக்கிறாரு, பாவியே இல்ல. மனம் திருந்தி வர்ற எந்த ஒரு இதயத்தையும் அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டாரு. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவன் மன்னிச்சிடுவாருன்னு நினைச்சு நாம வேணும்னே தப்பு பண்ணக்கூடாது. அது உண்மையான மனம் திரும்புதல் இல்ல. அது தேவனுடைய கிருபையை நாம சாதாரணமா எடுத்துக்கிறதுக்கு சமம். இன்னைக்கு தேவனுடைய இரக்கத்தை சாதகமா பயன்படுத்தாதீங்க, அதை மதிக்க பழகுங்க. அவர் கொடுக்கிற இரண்டாவது வாய்ப்பை ஒரு புது வாழ்க்கையா நீங்க மாத்துங்க. இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டிருந்தா, இது யாருக்காவது உதவும் என்று நினைத்தா அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. காமெண்ட்ல ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.